வௌவால்களை தெய்வமாக வணங்கி பாதுகாத்து வருகின்றனர் திருச்சி அருகே உள்ள தோப்புப்பட்டி கிராம பொதுமக்கள். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தோப்புப்பட்டி. இந்த கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். விவசாயத்தை தொழிலாக கொண்டுள்ள இந்த கிராம மக்கள் இயற்கையை நேசித்தும் பிற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காத நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருந்து வருகின்றனர். தோப்புப்பட்டி கிராமத்தின் எல்லைப் பகுதியில் ஆலமரம், புளிய மரம், அரச மரம் என்று மரங்கள் நிறைந்து காணப்படும் இடத்தில் கிராம தெய்வமான முனுசாமி கோவில் உள்ளது. இந்த பகுதியில் நிலவும் தட்பவெப்ப நிலையாலும் இயற்கை சூழலினாலும் ஆயிரக்கணக்கான வௌவால்கள் கூட்டம் கூட்டமாக தங்கியுள்ளன. பெரும்பாலானோர் வெறுக்கும் உயிரினமாக சித்தரிக்கப்படும் வௌவால்களை தோப்புப்பட்டி கிராம மக்கள் தெய்வமாக வணங்கி பாதுகாத்து வருகின்றனர். வௌவால்கள் தங்கும் பகுதியில் நெருப்புகளை கொளுத்தாமலும், தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் பட்டாசுகளை வெடிக்காமலும், திருவிழா காலங்களில் அதிக ஒலியை தவிர்த்தும் வௌவால்கள் எழுப்பும் ஒலியையே இசையாக நேசித்து ரசித்து வருகின்றனர். சின்ன சின்ன வௌவா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க வந்து பார்க்கல வௌவா பெருசா இருக்குங்க. பெருசா 2 கிலோ 3 கிலோ வர்ற தக்கனோட பெரிய பெரிய வௌவா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 வௌவாலுக்கு மேலேயே இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த ஊர் பொதுமக்களை கேட்டோம், ஏங்க இவ்வளவு தூரம் வௌவாலா இருக்கு, பரவாயில்லைங்களா, என்ன கண்டிஷன்ல இருக்கீங்க அப்படின்னாங்க. எங்க ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வௌவாலுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நல்லா வௌவால் பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு. நல்ல சுற்றுலா பயணிகளுக்கு நல்ல போக்குவரத்துக்கு நல்ல சௌகரியமான இடம். பழந்தின்னி இனத்தைச் சேர்ந்த இந்த வௌவால்கள் இரை தேடுவதற்காக பழனி, தோகைமலை, ஸ்ரீரங்கம் ஆகிய பகுதிகளுக்கு சென்றாலும் விடியற்காலை 5 மணிக்குள் தோப்புப்பட்டிக்கு திரும்பிவிடும் என பெருமையாக தெரிவிக்கின்றனர். 40 ஆண்டு காலமாக இங்கு 20,000க்கு மேற்பட்ட வௌவால் இனம் ஆலமரத்தில் தொடர்ச்சியாக குடியிருந்து வருகிறது. இது இரை தேடி சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வெகு தூரமாக பழனி, அழகர்மலை, ஸ்ரீரங்கம், தோகைமலை இவ்வாறு பெரிய இடத்திற்கு சென்று இரை தேடிவிட்டு அதிகாலை 5-6 மணிக்கு தன்னுடைய இடத்துக்கு குடி வந்து விடுகிறது. தங்கள் வாழ்வின் சந்தோஷத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் பிறருக்கு தீமை செய்து வாழும் இந்த உலகத்தில் வௌவால்களுக்கு வாழ்விடம் கொடுத்து எந்தவித தீங்கும் வராமல் தெய்வமாக வணங்கி வரும் தோப்புப்பட்டி கிராம மக்களை மனதார பாராட்டலாம்.